வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பேசப்போகும் தலைப்பு தோல்வி வந்தால் என்ன செய்ய வேண்டும். வாழ்க்கையில் யாருமே தோல்வியை விரும்ப மாட்டார்கள். ஆனால் உண்மை என்னவென்றால் தோல்வி இல்லாமல் வெற்றியின் மதிப்பை உணர முடியாது. ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு சிறுவன் பட்டம் பறக்க விட்டு கொண்டிருந்தான். பல முறை முயற்சி செய்தும் பட்டம் மேலே பறக்கவில்லை. ஒவ்வொரு முறையும் கீழே விழுந்தது. அதை பார்த்த ஒருவர், விடு, உன்னால் முடியாது என்றார். ஆனால் அந்த சிறுவன் சிரித்து கொண்டே, இந்த முறை ஏன் விழுந்தது என்று தெரிந்துவிட்டது, அடுத்த முறை இன்னும் நன்றாக முயற்சி செய்கிறேன் என்றான். சில நிமிடங்களுக்கு பிறகு அதே பட்டம் வானத்தில் உயரமாக பறந்தது. அந்த சிறுவனை வெற்றி பெற வைத்தது அவனுடைய திறமை மட்டுமல்ல, தோல்விக்கு பிறகும் விடாமல் முயற்சி செய்த மனநிலையும் தான். நம் வாழ்க்கையும் அதுபோலதான். ஒரு தேர்வில் தோல்வி அடைந்திருக்கலாம், ஒரு வேலை கிடைக்காமல் போயிருக்கலாம், ஒரு கனவு தள்ளி போயிருக்கலாம். அதற்காக நம் பயணத்தை நிறுத்திவிடக்கூடாது. தோல்வி வந்தால் அழலாம், வருத்தப்படலாம். ஆனால் அங்கேயே நின்றுவிடக்கூடாது. ஒரு சிறிய இடைவெளி எடுத்துக்கொண்டு மீண்டும் எழுந்து நடக்க தொடங்க வேண்டும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், தோல்வி என்பது உங்களை தோற்கடிக்க வருவதில்லை, உங்கள் வலிமையான மனிதராக மாற்றவே வருகிறது. அதனால் எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை விடாதீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். ஒரு நாள் உங்கள் முயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எனது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம்.